அண்மை செய்தி. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிட வரும் 19ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்று திமுக கழகம் அறிவித்திருக்கிறது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வேட்பாளராக போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வரும் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக தலைமை கழகத்தில் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. விரைவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தந்த கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி மும்முரமாக பேசி வரும் நிலையில் மக்களவை தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்திற்கான நாளை திமுக அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவா சொல்லுங்க. வரக்கூடிய 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் விண்ணப்பங்கள் அண்ணா அறிவாலயத்தில் விநியோகம் செய்யப்படும் என்றும், குறிப்பாக அனைத்து தொகுதிகளுக்குமே தற்போது மனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. என கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் மனுக்களை வாங்குகிறது திமுக. போட்டி விட விரும்புகின்ற திமுகவினர்கள் முறையாக பூர்த்தி செய்து வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் வழங்க வேண்டும் என்றும், இதற்காக கட்டணம் 50 ரூபாய் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2000 ரூபாய் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கார். அதாவது பாத்தீங்கன்னா, கட்சி தேர்தல் பணிகள்ல திமுக ஏற்கனவே பணிகளை தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா திமுக விருப்பு மனுக்களை அனைத்து தொகுதியிலும் பெறாங்க. எனவே கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதிகளை கொடுப்பார்கள் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக தற்போது பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்திற்கான நாட்களை திமுக அறிவித்திருக்கும் நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றன? ஏற்கனவே மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கான, மீண்டும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக திமுகவினர் கருதுகிறார்கள்? ரமேஷ், ஏற்கனவே நம்ம புதிய தலைமுறையில நம்ம செய்தியை வெளியிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இப்ப சிட்டிங் சீட்டு ஒரு 10 பேருக்கு மேல திருப்பி சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 25 தொகுதியில திமுக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 15 தொகுதியில கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், போல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க திட்டமிட்டு தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்த தொகுதி என்று இன்னமும் முடிவு செய்யாத நிலையில் 40 தொகுதிகளுக்கும் திமுக விருப்பு மனுக்களை பெறுவதன் மூலமாக, குறிப்பாக தொண்டர்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறார்கள், எந்த தொகுதியில் அதிகமான போட்டி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இது போன்ற ஒரு அறிவிப்பு இருக்கலாம் என்று தெரிகிறது. நிச்சயமாக பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து எவ்வளவு பேர் பணம் கட்டுறாங்கன்றதை பார்க்கும்போது எந்த தொகுதிக்கு யார் அதிக பேர் போட்டி போடுறார்கள், எந்த தொகுதிக்கு டிமாண்ட் இருக்குன்ற தகவல் நமக்கு தெரிய வரும். கதவழி விருப்ப மனுவை திமுக கோரி இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்றும், மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள்ளாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.